ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன்னு. நான் வந்து இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன்னா, இந்த ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு புது விதமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாரும் வந்து மொபைலில் வந்து ஷூட் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிற மொபைல் ஸ்டாண்டு. இது மூலிமா வந்து மொபைலை வந்து 360 டிகிரி நம்ம உட்காந்த இடத்துல இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க போகலாம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கர் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலு, இது கண்ட்ரோலர், இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் இந்த மதர் போர்டு இருக்குல்ல, இது வந்து எதோடதுன்னா நம்ம இந்த சிங்கிள் வந்து ஃப்ரண்ட் டு பேக் மட்டும் போயிட்டு வர்றது ஒரு கார் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் இந்த மதர் போர்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மூலியமாக தான் வந்து பவர் சப்ளையே அந்த மோட்டர் வந்து ஃப்ரண்ட் பேக் போகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மோட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்ன மோட்டர்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த 12 வோல்ட் மோட்டர். இந்த 12 வோல்ட் மோட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மொபைலை வந்து ஈஸியாக வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த மோட்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து கியர் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிறுத்தணும்னா அதே இடத்துல நிற்கும். திரும்பி இன்னொரு இடத்துக்கு வேறு எது வெயிட் இருந்தாலும் அது சீக்கிரம் ரொட்டேட் ஆகாது. அதனால தான் இந்த மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மதர் போர்ட்லேருந்து வர அந்த 2 வயர் இருக்கு, அதை வந்து இந்த மோட்டரோட வந்து நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மதர் போர்ட்லேருந்து வர அந்த மோட்டர் கனெக்ட் பண்ணுற வயரை வந்து கரெக்டாக வந்து கியர் மோட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நான் பேட்டரி ப்ளக்கை யூஸ் பண்ணி இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்குற வயரை வந்து நான் பண்ணிட்டேன் பேட்டரி ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிட்டேன். இது மூலிமா நம்மளுக்கு பேட்டரி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் தீர்ந்தாலும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நம்ம பேட்டரி தீர்ந்தாலும் நம்ம டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவுட்டர் பாடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கதையில் ஒரு முன்னாடி போய்ட்டு நினச்சிக்காதீங்க. நான் வந்து அந்த அவுட்டர் பாடி மேக் பண்ண அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து இது எப்படி மேக் பண்ணுங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கீழே வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது மாதிரி வந்து கார்ட்போர்டு வந்து எல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. உள்ள மேலே வந்து மோட்டரை வச்சுட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள மதர் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அப்படியே உள்ளே பேட்டரி வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ மீதி இருக்கலாம் வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அந்த மேலே வந்து நம்ம மொபைல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேலே இருக்க இந்த மொபைல் கிளிப் இருக்குல்ல, இது வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். வந்து பாருங்க, இதை வந்து நான் கழட்டி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கழட்டி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொபைல் வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மோட்டர் இருக்குல்ல, இந்த 12 HP மோட்ரு, இதோட நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிடுங்க, வெளியே எடுத்துருங்க. இதுதான் வந்து இது என்ன பண்ணிக்கிறேன், இதோட வச்சு டைட் பண்ணுறதுக்கு இதை வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இது மட்டும் போதும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இது நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி காய விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, எல்லாம் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவும் ஒர்க் ஆகுது. பேட்டரி போட்டால் நல்லா டிஸ்டன்ஸ்லேயே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷூட் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு மொபைல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மொபைல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாண்டை வந்து மேலே தூக்கிட்டு நம்ம இது வந்து மொபைல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணிச்சு, இது ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக வந்து ஃபோன் வந்து ஸ்டெடியாக வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபோன் ஸ்டெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மொபைல் ஹோல்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இந்த கல் மேலே வந்து வச்சிடறேன். இப்போ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கேமராவில் போயிட்டு வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணுறேன். மூவ் வருது இது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்காதுன்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவ் ஆகுது. அங்கேருந்து மூவ் ஆகுது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து நான் வந்துட்டேன் மொபைல் ஸ்டாண்டுக்கிட்ட இருந்து. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே டர்ன் ஆகுது, சிக்னல் எது கட் ஆகல, நல்லா யூஸ் ஆகுது. நல்லா கொஞ்சம் லாங்காகவே நான் வந்துட்டேன். இது வந்து நான் எதுக்கு வந்து முக்கியமாக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வீடியோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மொபைல் இதை வந்து வச்சுட்டு நாம் வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்க இடத்துல வந்து இது வந்து நம்ம டேரெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நான் வந்து வீடியோ போடுறதோட அப்டேட்டை வந்து அதில் வந்து முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறது மூலிமா என்னோடய அப்டேட்டை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.